ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஜனவரி 11, 2024 வியாழக்கிழமை. ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த ஒரு நாள். ஏன் அப்படின்னா வியாழக்கிழமையோடு சேர்ந்து அமாவாசையோடு சேர்ந்து ஹனுமன் ஜெயந்தியும் வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அமாவாசை அப்படின்னாலே ஒரு சக்தி மிகுந்த நாள். அதுலேயும் ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, நவகிரக தோஷமாக இருந்தாலும் சரி, நோய் நொடிகள், எதிரி தொல்லை, பண பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகள்லையும் தீர்க்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அவருக்கு பிடித்தமான வியாழக்கிழமையிலேயே அவருடைய பிறந்தநாள் வந்திருக்கிறது. இன்னுமே கூடுதல் விசேஷம். இந்த நாளன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை விஷயங்கள், தடைகள், தடங்கல்கள், இது எல்லாத்தையுமே உடைச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாக இது இருக்குங்க. இந்த ஹனுமன் ஜெயந்தி நாளன்னைக்கு காலையிலையோ இல்லைன்னா மாலையிலையோ உங்கள் வீட்டில் ஹனுமன் படம் இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, நெய் தீபம் மட்டும் தாராளமாக ஏற்றலாம். ஒரே ஒரு சின்ன டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் துளசி இலைகள், நல்லா சுத்தம் பண்ணி இருக்கக்கூடிய துளசி இலைகள் ஒரு 4-5 இலைகள் போட்டு வச்சுருங்க. ஒரே ஒரு அரிசி எடை எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் அதில் நுணுக்கி போடுங்க. அதே மாதிரி ஒரு ஏலக்காயை நுணுக்கி போடுங்க. இந்த தண்ணீரை உங்களுடைய உள்ளங்கைகளில் நீங்கள் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே போதுங்க. ஸ்ரீ ராமதூத மகாதீர ருத்ர வீரிய சமத்பவ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்ல வரலை அப்படின்னா ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்ற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை கவுண்டிங் இல்லாமல் சொல்ல முடிஞ்சாலும் சொல்லுங்கள். சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி மனசார உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வைங்க. அந்த தண்ணீரை படத்துக்கு முன்னாடியே நீங்கள் வச்சுட்டு தீப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குடிச்சுக்கலாம். வீடு முழுக்க தெளிச்சு விடுறதுனாலும் தெளிச்சு விடலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த ஹனுமன் ஜெயந்தி நாள் அன்னைக்கு இதை பண்ணினா இன்னுமே கூடுதல் விசேஷமாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். ஜெய் ஸ்ரீராம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர்.